அண்ணே அவர்தான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல, துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுகிறல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலையை பாத்துக்க போறேன். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா. டேய் அம்மாவாசை. என்ன பாஸ்? இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லாரும் கனவுல போய்க்கிறியா நீ? அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆகி போச்சு. ஏன் பாஸ், அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பாக்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டாரு. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும். லுசுப்பையில அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதத்தான் உண்மையான காதலுங்கிறா பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாஸ். ஒண்ணு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். என்னது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா வெயில சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? இவ என் தங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவ. இவ முன்ன இது மாதிரி இல்ல. என்னவோ என்னவோ ஒரு தயக்கம் அவகிட்ட இருந்தது. என் தங்கைக்கு தன்னம்பிக்கை, அழகு, பொலிவு, உற்சாகம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் விரும்பினேன். அப்ப நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்தது பாபிஸ் நைட்டிஸ். இப்ப பாருங்க, அவ 2 காலும் நம் கண்ணு செல்லவே சின்ன சின்ன காது காது ரொம்ப பியூட்டிஃபுல். என் குட்டி ரொம்ப பியூட்டிஃபுல். தேடுனா கிடைக்கும். தேடி 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 the ultimate destination for designs இப்போ தாம்பரத்துல. எஸ், நம்ம ஸ்கெட்ச் போடுறோம், தாம்பரம் சரவணாக்கு போறோம், தூக்குறோம், வாங்குறோம் தங்க நகை. பச்சைகளின் கூக்கு உச்சிகளின் ரிங் ரிங் ரிங். என்ன பாக்குற அம்மா? நீங்க லிட்டில் கால் மாதிரி இருக்கீங்க. நீங்க உங்க எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ஊடா அந்த ஊடா? எந்த ஊடு? சின்ன ஊடு. ஐயோ, இப்பதான் ஒரு சின்ன ஊடு முடிச்சேன். ஐயா, சின்ன ஊடா 2வது, அதுல வேற 2. Excuse me, 1 minute. பாப்பா, யார் மணி? யாரா? ஸ்ரேயா chasing wedding. ஓ, அந்த கொடைச்சல் பாத்தியா? கொடைச்சல்? நான். சரி, இப்ப என்ன, நீ யாரையா கூட்டு ஓட போறியா? என் ஹெல்ப் வேணுமா? No. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. என் தங்கச்சி உன்னை லவ் பண்றான். என்ன லவ் பண்றானா? பிகர் நல்லா இருக்குமா இல்ல ஒண்ணு மாதிரி இருக்குமா? என்ன சொல்ல வரியா? சொல்லிக்கோ. என் தங்கச்சி இந்த தூரத்தை பார்த்து லவ் பண்ணிட்டா. அவளுக்கும் கேரக்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதான் லவ் பண்ணிட்டா. கேரக்டர் பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீ யார் பத்தியும் கவலைப்பட மாட்டேன். உன்னோட கிக்குக்காக அடுத்த உயிரோட கூட விளையாடுவேன். யுவா கூல். இது உனக்கு தெரியாது நினைச்சியா?
மேல அடிச்சுட்டு படாத கால பிடிச்சு. சாரி மேடம். அடிச்சு 10வது படிக்கிறவங்க கூட 11 வந்தா 10 பேர் அடிப்பாண்டா. நீ ஒருக்கே பயணம் போய் நம்ம இங்க விழுந்த சாவு ஒண்ணு அடிக்க இந்த மொட்டைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சீரியஸா எடுத்துட்டு